அனைவருக்கும் வணக்கம். இப்போ டிஎன்பிஎஸ்சியில் ரீசெண்டாக குரூப் 2A வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பிப்ரவரி 8ஆம் தேதி நடந்த எக்ஸாம். அதுக்கு ஆன்சர் கீ நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் இத்திட்டத்தை அறிமுகப்படுத்தியதற்காக முதலமைச்சரை மக்கள் தாயுமானவர் என்று அழைக்கின்றனர். எந்த திட்டத்தை கீழ்காணும் எந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியதற்காக முதலமைச்சரை மக்கள் தாயுமானவர் என்று அழைக்கிறார்கள் அப்படிங்கிறது கேள்வி. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பள்ளியில் காலை உணவு, விடியல் பயண திட்டம், நீங்கள் நலமா, மக்களுடன் முதல்வர். இந்த 4 வந்து ஆன்சர். இதுல எந்த ஆன்சர் கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லணும். சோ நேற்று ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணிருக்கும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணிருக்காங்க, திஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஆர் டு பி பிளேஸ்ட் டு தி எக்ஸ்பர்ட் கமிட்டி ஃபார் ஃபைனல் டிசிஷன். இக்கேள்வி மற்றும் விடை இறுதி முடிவிற்காக வல்லுநர் குழுவின் முன் வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை வல்லுநர் குழு முன் வைக்கப்படணும் அப்படிங்கிறது இதுக்கு அவசியமே கிடையாது. வல்லுநர் குழு முன்பு ஒரு கேள்வியோ விடையோ வைக்கப்படுவதென்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த கேள்வி தவறாக இருக்கலாம், இல்லைன்னா கொடுக்கப்பட்ட 4 விடைகளுமே விடைகளாக இருக்கலாம், இல்ல எதுவுமே விடை இல்லாம இருக்கலாம். கேள்வியோ விடையோ ஏதோ தவறு இருந்தாதான் நீங்க வந்து வல்லுநர் கமிட்டி முன்னாடி வைக்கணும். பட் எந்த ஒரு விஷயம் இந்த இஷ்யூ இல்லாம இது வல்லுநர் கமிட்டி முன்னாடி நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா இதற்கான சரியான ஆன்சரை நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. காலை உணவு அதுதான் இதுக்குண்டான சரியான ஆன்சர். இதை வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் படிச்ச, நடப்பு நிகழ்வுகள் படிச்ச நிறைய பேர் இதுக்குண்டான கரெக்டான ஆன்சர் எழுதியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு உண்டான மதிப்பெண்கள் 1.5 மதிப்பெண்கள் 2 அந்த மதிப்பெண்கள் குறைஞ்சிடும். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா சரியா எழுதுனதுக்கு மார்க் எல்லாம் போயிருது. இந்த மாதிரி ஒரு 5 கேள்வி இருந்தாலே வந்து உங்களுக்கு 200 கேள்விக்கு நீங்க எக்ஸாம் வச்சீங்களா, இல்லைன்னா 195 கேள்விக்கு எக்ஸாம் வச்சீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்துடும். இந்த கேள்வியை தமிழ்நாட்டில் தாய்மானவர் என்று முதலமைச்சரை ஏன் அழைக்கிறார்கள், பள்ளியில் காலை உணவு, இதை வந்து வல்லுநர் குழு முன்பு வைப்பதற்குண்டான அவசியம் கிடையாது. தேர்வு எழுதிய மாணவர்கள் எல்லாருமே இதை கரெக்டா எழுதியிருக்கிறாங்க. பள்ளியில் காலை உணவு சொல்லிட்டு முதலமைச்சரை தாய்மானவர் அப்படின்னு அழைக்க கூடாதுன்னு டிஎன்பிஎஸ்சி நினைக்குதா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. இது வந்து மிகவும் வந்து ஒரு தவறான ஒரு செயல். நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஏப்ரல் 1, 2024 அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 1, 2024 வந்து தமிழ்நாட்டின் தாய்மானவர் மாண்புமிகு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் பள்ளியில் மாணவ செல்வங்களுக்காக காலை உணவு திட்டம் அவர் வந்து கொடுத்திருக்கிறார். இது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அபிஷியல் பேஸ்புக் ஐடியில வந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து கொடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் தாய்மானவர் மாண்புமிகு முதலமைச்சர் MK ஸ்டாலின். அப்ப தமிழ்நாட்டு தாய்மானவர் யாரு? முதல்வர் ஸ்டாலின். எதற்காக? முதலமைச்சர் காலை உணவு திட்டம். சோ ரொம்ப தெளிவா ஒரு அமைச்சர் அவருடைய முகநூல்ல கொடுத்திருக்கிறாரு. இதை விட எவிடன்ஸ் வேற என்ன வேணும் அப்படிங்கிறது தெரியல. இந்த கேள்வி ப்ரிப்பேர் பண்ணும்போது டிஎன்பிஎஸ்சிக்கு தெரியும் இதான் ஆன்சர் சொல்லிட்டு. அப்படி இருக்கும் பொழுது இந்த கேள்வி மற்றும் விடைகளை நாங்க வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டி முன்னாடி வைக்கிறோம் அப்படின்னா இது வந்து முதலமைச்சரையும் அந்த திட்டத்தையும் அவமானப்படுத்துதல் போகும். இது வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீம், இந்தியாவில் வேற எங்கேயுமே இல்லாத ஒரு முக்கியமான ஸ்கீம் சிஎம் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அதை அமைச்சு சொல்லியிருக்கிறாரு. அதனால தமிழ்நாட்டின் தாய்மானவர் என்று முதல்ல அழைக்கிறோம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இது அனைத்தும் பொய்யா? இதுதான் நம்ம டிஎன்பிஎஸ்சி முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. அண்ட் மாணவிகள் எல்லாருமே இதுக்கு கரெக்டான ஆன்சர் எழுதியிருக்கிறாங்க. சோ ஒரு கேள்வியில வந்து ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருதுன்னு நினைச்சா அந்த கேள்வியை நீங்க கேட்டுக்க கூடாது. அதை விட்டுட்டு கேள்வியை கேட்டாச்சு, பதில் எல்லாம் சரியா எழுதியாச்சு, இப்ப அந்த மதிப்பெண்கள் எல்லாருக்கும் போக வேண்டிய மதிப்பெண் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பர்ட் கமிட்டி முன்னாடி வைக்கிறீங்கன்னா அது மிகவும் தவறான ஒரு செயல். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டங்களை வந்து செயல்படுத்திய முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் பெருமக்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் பண்ற மாதிரி. இதுல வந்து வேற எந்த 2ஆம் கேள்விக்குமே இடமில்லை. அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமா இந்த காலை உணவு திட்டத்தை பத்தி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். எதற்காக நம்முடைய முதல்வர் தாய்மானவர் சொல்லி நம்ம எல்லாம் சொல்றோம் அப்படின்னா எந்த அளவுக்கு இவங்க ஸ்கீம் வச்சிருக்காங்க. திங்கட்கிழமை வந்து ரவா உப்புமா, சேமியா உப்புமா, அரிசி உப்புமா, கோதுமை ரவா உப்புமா பிளஸ் காய்கறி சாம்பார் ஸ்கூல்ல வரக்கூடிய பசங்களுக்கு. காலையில செவ்வாய்க்கிழமை வந்து பாத்தீங்கன்னா ரவா காய்கறி கிச்சடி, சேமியா காய்கறி கிச்சடி, சோள காய்கறி கிச்சடி, கோதுமை ரவா காய்கறி கிச்சடி. புதன்கிழமை வந்து ரவா பொங்கல், வெண்பொங்கல் பிளஸ் காய்கறி சாம்பார். வியாழக்கிழமை ரவா உப்புமா, சேமியா உப்புமா, அரிசி உப்புமா, கோதுமை ரவா உப்புமா பிளஸ் காய்கறி சாம்பார். வெள்ளிக்கிழமை வந்து ரவா காய்கறி கிச்சடி, சேமியா காய்கறி கிச்சடி, சோள காய்கறி கிச்சடி, கோதுமை ரவா கிச்சடி, ரவா கேசரி, சேமியா கேசரி இதெல்லாம் கொடுக்கிறாங்க. எந்த வீட்லயும் இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஸ்கூலுக்கு காலையில வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு, மாணவிகளுக்கு பசியோட சாப்பிடாம வருவாங்கன்னு சொல்லி அவங்க சாப்பிடாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இவ்வளவு சத்துள்ள உணவு வகைகளை கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களை தாய்மானவர் என்று அழைக்கிறோம் இந்த திட்டத்திற்காக அப்படிங்கறதே வந்து கொஸ்டின் பண்ற மாதிரி இதை எக்ஸ்பர்ட் கமிட்டி முன்னாடி வைக்கிறோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி யாரு அப்படிங்கறத பார்க்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய ஆவலாக இருக்கிறது. இதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி? இதுக்கு எக்ஸ்பர்ட் கமிட்டி தேவையே இல்லை. இது வந்து ஃபுல்லி ப்ரூவ்டு. நம்முடைய முதல்வர் வந்து தாய்மானவர் என்று அழைக்கப்படுகிறார் அப்படிங்கிறது மிகவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு திட்டம் இது வந்து சாதாரண ஒரு திட்டம் கிடையாது.
நம்ம வீட்டுல கூட காலையில் இட்லி கொடுப்பாங்க, 2 இட்லி கொடுப்பாங்க, ஒரு சட்னி இல்லைன்னா மிளகா பொடி வைப்பாங்க, அவ்வளவுதான். இவங்க என்னெல்லாம் பண்றாங்க, ரவா உப்புமா, சேமியா உப்புமா, அரிசி உப்புமா, என்னெல்லாமோ காலை சிற்றுண்டி உணவு வைக்கிற. இவ்வளவு ஒரு காலையில நீங்க போய் ஒரு பசியோடு இருக்கக்கூடாது, சாப்பிட்டு நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணாதான் உங்களுக்கு புரியும் சொல்லி மாணவ மாணவிகளுக்காக, சின்ன குழந்தைகளுக்காக முதல்ல வந்து அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். அப்படின்னா அதை கொஸ்டின் பண்ற மாதிரி, இதை எக்ஸ்பர்ட் கமிட்டியில வச்சதுக்கு அப்புறம் தான் நான் முடிவு பண்ணுவேன், ஃபைனல் டிசிஷன் அப்பதான் எடுப்பேன் அப்படின்னா இந்த திட்டத்தை கேள்வி கேட்கிறதா டிஎன்பிஎஸ்சி, முதலமைச்சரோட இந்த திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பண்ணுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எங்களுக்கு எழுகிறது. நீங்க வந்து நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா காலை உணவு திட்டம், இது போக வேற என்ன ஸ்கீம் வச்சிருக்காங்க, விடியல் பயணம். நம்முடைய முதல் ஸ்கீம் விடியல் பயணம் வந்து ஒரு நாளைக்கு 57 லட்சம் பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா பயன்பெறுகிறார். ஒரு நாளைக்கு 57 லட்சம், ஒரு மாசத்துக்கு 888 ரூபா ஒரு பெண்ணுக்கு சேவிங்ஸா கிடைக்குது. நீங்க வந்து பஸ்ல போகணும் அப்படின்னா 888 ரூபா ஒரு மாசம் செலவு பண்ணாதான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வர முடியும். அப்படிங்கறத நீங்க செலவு பண்ண வேண்டாம்னு சொல்லி ஒரு சேவிங்ஸா 888 ரூபா ஒரு மாசத்துக்கு கொடுக்க, அது போக ஒரு 1000 ரூபாய் தனியா கொடுக்குறாங்க பெண்களுக்கு. அந்த அளவுக்கு விடியல் 570 கோடி ட்ரிப் அடிச்சிருக்காங்க இது வரைக்கும். 570 கோடி, நான் சொல்றது அக்டோபர் 2024 வரைக்கும் 570 கோடி ட்ரிப் இந்த பஸ் மூலமா ஃப்ரீ பஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 57 லட்சம் பெண்கள் ஒரு நாளைக்கு இதன் மூலம் பயன்பெறுகிறார்கள். இதெல்லாம் எவ்வளவு சிறப்பான ஒரு திட்டம். மக்களை தேடி மருத்துவம், அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படி சொல்லக்கூடிய டிசீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற முக்கியமான சிறப்பு வாய்ந்த திட்டம் மருத்துவத்தில் கொண்டு வந்திருக்கிறாரு. இல்லம் தேடி கல்வி, 12th முடிச்ச பசங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல வந்து எதையும் சும்மா இருக்க வேண்டாம். ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா கற்றல் இடைவெளியை குறைப்பதற்காக 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை அந்த கற்றல் இடைவெளி குறைப்பதற்கு நீங்க வந்து ஒரு ஏரியால வந்து பாத்தீங்கன்னா அந்த பசங்களை வர சொல்லி அங்க போய் நீங்க சொல்லிக் கொடுக்குறது இல்லம் தேடி கல்வி மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு திட்டம். இந்த மாதிரி திட்டம் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல எங்கேயுமே கிடையாது. இப்படி அனைத்து வகையான தமிழ் புதல்வன், அதாவது வந்து அரசு உயர்நிலை பள்ளிகள்ல ஸ்கூல்ல படிச்சு அப்புறம் காலேஜ் படிக்க வசதி இல்லாம உயர்நிலை கல்வி படிப்பதற்காக அவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிறது. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் மட்டுமே கொடுத்து கொண்டிருந்த பெனிஃபிட் நிறைய ஸ்கீம்ஸ் மத்தியில முதல்ல மாணவர்களுக்கு, கல்லூரி செல்லும் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். இதை விட சிறப்பான ஒரு திட்டம் அந்த 20ல இருந்து 22 வயசு 23 வயசு கல்லூரி படிக்கக்கூடிய பசங்களுக்கு வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். நான் முதல்வன் திட்டம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே வந்து போட்டித் தேர்வுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே வந்து ஸ்டடி ஹால் ப்ரொவைட் பண்றாங்க. நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே வந்து பள்ளி ஆசிரியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோச்சிங் கொடுக்குறாங்க. நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இலவசமாக வந்து கல்வி தொலைக்காட்சி அப்படிங்கிறதுல வந்து நிறைய கிளாஸஸ் நடத்துறாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு திட்டம். உங்களுக்கு வந்து நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு என்ஜிஓஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இலவசமாக பயிற்சி கொடுக்கிறது, போறது வர்றது எல்லாமே மிக சிறப்பாக அமைந்து கொண்டிருக்கிறது நான் முதல்வன் திட்டத்தின் கீழே. அந்த அளவுக்கு நான் முதல்வன், தமிழ் புதல்வன், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், விடியல் பயணம், காலை உணவு, எல்லாத்துக்கும் வந்து ஒரு ரொம்ப ஒரு முக்கியமா காலை உணவு அப்படிங்கிற திட்டத்தை இதன் மூலமாக நம்முடைய முதலமைச்சரை வந்து தாய்மானவர் என்று அழைக்கிறார்கள் சொல்லி நம்முடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இவ்வளவு டீட்டெயிலா வந்து சொல்லியும் ஏப்ரல் 1, 2024 இவ்வளவு டீட்டெயிலா சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கு அப்புறமும் இதை எக்ஸ்பர்ட் கமிட்டி வச்சதுக்கு அப்புறம் தான், அந்த எக்ஸ்பர்ட் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்க இவர் வந்து தாய்மானவரா நாங்க முடிவு பண்ணுவோம்னு சொல்லி டிஎன்பிசி சொல்ல வருகிறதா அப்படிங்கிறதா எங்களுடைய கேள்வி. ஒரு அமைச்சர் அவருடைய முகநூல்ல வந்து ரொம்ப தெளிவா கொடுத்திருக்கிறாரு. மாணவர்களுடைய பசி போக்குவதற்காக இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் தாய்மா என்று அழைக்கும். அதுக்கப்புறமா எந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி வச்சு இதை நீங்க வந்து ஃபைனல் டிசிஷன் எடுப்பீங்க? இதுக்கு காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா ஸ்கூல் போற பிள்ளைங்கள்ட்ட கேட்டா தெரியும் அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுக்கு எல்லாருமே கரெக்டான ஆன்சர் எழுதியிருக்கிறாங்க. இதுக்காக தான் ஒரு தாய் அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளை பெற்று வளர்த்து ஸ்கூலுக்கு அனுப்பி சாப்பாடு கொடுத்து யூனிஃபார்ம் கொடுத்து அப்புறம் படிக்க வச்சு காலேஜுக்கு அனுப்பி காலேஜில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு வேலைக்கு அனுப்பி அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களுடைய குழந்தைகளை, அதுதான் தாய். அதுதான் நம்முடைய முதல்வர் செய்து கொண்டிருக்கிறார். இங்க வந்து பாத்தீங்கன்னா காலை உணவு திட்டத்தின் மூலமாக சாப்பாடு கொடுக்குறாங்க. நம்ம ஸ்கூல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க. ஸ்கூல்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செருப்பு கொடுக்குறாங்க. ஒரு வீட்டுல ஒரு தாய் என்னென்ன பண்ணுவாங்களோ அது எல்லாமே அவர் பண்றாரு. அப்புறம் ஸ்கூல் முடிஞ்ச உடனே காலேஜ் போறதுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் 1000 ரூபாய் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்புக்காக தனியார் வேலை வாய்ப்புக்கு நிறைய திட்டங்களை ஒதுக்கீடு பண்ணி அது மூலமா தனியார் வேலை முகாம்கள் நடத்துகிறார்கள். அரசு வேலைக்கு போனா அதுக்குண்டான கோச்சிங் கொடுக்குறாங்க. அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னா ஈச் அண்ட் எவரி டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரியில வந்து பாத்தீங்கன்னா போட்டித் தேர்வு ப்ரிப்பேர் பண்றதுக்கு தனியா வந்து ஒரு ட்ரைனிங் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமா கொடுக்கப்படுகிறது.
அரசு வேலைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அரசு வேலை வாய்ப்புகளை கொண்டு வருவதற்கான அந்த வேலை வாய்ப்புக்கு அந்த எக்ஸாம் நடத்துறாங்க, ரிசல்ட் பப்ளிஷ் பண்றாங்க, வேலைக்கு உங்களை எடுக்கிறாங்க. சோ இதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இலவசமா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இலவச திருமணம் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இலவச திருமணத்தை நடத்தி வைத்தார். பெண்களாக இருந்தீங்கன்னா திருமணம் முடிஞ்ச உடனே இலவச மகப்பேறு உதவி திட்டம், மகப்பேறு காலத்துல உதவி செய்யக்கூடிய மகப்பேறு உதவி திட்டம். சோ இப்படி வந்து ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைக்கு என்னென்ன செய்வாங்க எல்லாத்தையும் பார்த்து செய்யக்கூடிய நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தாய்மானவர் என்று அழைக்கப்படுவதற்கு 100% பொருத்தமானவர். இதுல எந்த விதமான மாற்றக்கிறது கிடையாது. இதை வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டி சொன்னாதான் நான் கேட்பேன். இதுல வந்து கேள்வியிலையும் எந்த தப்பும் கிடையாது, விடைகளையும் எந்த தப்பும் கிடையாது. ஒரு கேள்வியிலேயோ விடையிலேயோ தப்பு இருந்தா மட்டும்தான் எக்ஸ்பர்ட் கமிட்டியில வைக்கணும். அது அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கேள்வியிலையும் எந்த தப்பும் கிடையாது, விடையிலையும் எந்த தப்பும் கிடையாது. பிறகு எதுக்கு இதை வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டியில நாங்க வைக்கிறோம் அப்படி சொல்லி நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி சொல்றாங்க அப்படிங்கிறது தெரியல. சோ இது வந்து எல்லாருமே கரெக்டான ஆன்சர் இருக்கிறாங்க. முதல்வருடைய ஸ்கீம் அதெல்லாம் ரெண்டாவது. பட் அனைவரும் கரெக்டான ஆன்சர் எழுதியிருக்கிறாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும். எந்த விதமான ஒரு இது கூட கிடையாது. அதாவது டவுட்டா இருக்குமோ, விடியல் பயணமா இருக்குமோ, நீங்களமா இருக்குமோ, மக்களுடைய முதல்வரா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாரும் பள்ளியில் காலை உணவுன்னு சொல்லி எல்லாரும் மார்க் வரும் அவளா எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இதை வந்து இந்த கேள்வி மற்றும் விடை இறுதி முடிவிற்காக வல்லுநர் குழுவின் முன் வைக்கப்பட உள்ளது. எக்ஸ்பர்ட் கமிட்டியில இதை நீங்க ஏன் வைக்கிறீங்க? அப்போ முதல்வர் தாய்மானவர் என்று அழைக்கப்படக்கூடாதா? எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ நீங்க அம்மான்னு சொல்லி சொல்றோம், ஜெயலலிதா அவர்களே அம்மா என்று சொல்றோம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஸ்கீம் ஃபிரேம் பண்றது. தொட்டில் குழந்தை திட்டம், குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம், ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களுக்கு சைக்கிள் கொடுக்கறது, ஸ்கூல் பக்கத்தில் லாட்டரி சீட்டு விற்க கூடாது சொல்லி தடை பண்றது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அம்மா ஸ்கீம் ஒரு ஸ்கீம் இருக்கு, அம்மா உப்புன்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவர்களை எப்படி நம்ம அம்மா என்று அழைக்கிறோமோ அதே மாதிரி தாயாக இருந்து இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் செய்யக்கூடிய நம்முடைய முதல்வர்கள் தாய்மானவர் என்று அழைக்கப்படுவதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. இதை எக்ஸ்பர்ட் கமிட்டி பண்ணி தான் நான் பண்ணுவோம்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா இதற்கு எதிராக உங்களுடைய எக்ஸ்பர்ட் கமிட்டிக்கு எதிராக இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி முடிவுல இந்த கேள்வியோ இந்த விடைகளோ ஏதோ ஒரு தப்பு அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பர்ட் கமிட்டி சொல்ல வர்றாங்க அப்படின்னா அதற்கு எதிராக பேசுவதற்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம். நீங்க வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டியில வைக்கலாம். ஒரு கொஸ்டின் நீங்க சொல்றீங்க, 4 ஆன்சர் இருக்கு, ஏதோ ஒரு 4 ஆன்சர்ல 2-3 ஆன்சர் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லாம இருக்குது, இல்லைன்னா குழப்பி இருக்குது, அப்ப நீங்க எக்ஸ்பர்ட் கமிட்டி போகலாம். அதை விட்டு ரொம்ப தெளிவா முதல்வர் தாய்மானவர்னா முதல்வர் ஸ்டாலின் தான், இதுல எந்த மாற்று கருத்து இல்ல. அப்படி இருக்கும்போது பள்ளியில் காலை உணவு திட்டம் தான், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இதை நீங்க எக்ஸ்பர்ட் கமிட்டியில வைக்கிறீங்க, இது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது. இதை வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டி வைக்கக்கூடிய லிஸ்ட்ல ஒரு 5-6 கொஸ்டின் வச்சிருக்காங்க. அதுல இருந்து இந்த கேள்வியை உடனடியாக தூக்க வேண்டும். தமிழக முதல்வர் தாய்மானவர் என்று அழைக்கப்படக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பள்ளியில் காலை உணவு திட்டத்திற்காக என்று அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஆகஸ்ட் 1, 2020 சொல்லியிருக்கிறாரு. இதை அடிப்படையாக வைத்து இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இது எந்த மாறுபாடும் செய்யக்கூடாது என்பதை நாங்கள் இதன் மூலமாக டிஎன்பிஎஸ்சிக்கு வலியுறுத்துகிறோம். ஏனென்றால் அனைத்து மாணவர்களும் இதற்கு கரெக்டான ஆன்சர் இருக்கிறார். அதுக்காக நம்ம சொல்றோம். சோ டிஎன்பிஎஸ்சி இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும். மாணவர்கள் சார்பாக இந்த கோரிக்கையை வைக்கிறோம். நன்றி.